இந்த படத்தோட பட்ஜெட் வந்து மிக பெருசு. இதுவரையும் தமிழ் சினிமால இதுவரையும் யாரும் செலவு பண்ணாத ஒரு பட்ஜெட்ன்றது நான் கேரண்டியா சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நாகார்ஜுன சார் இன்னும் கம்மியான காஸ்ட்ல வரப்போறதில்ல. உபேந்திராவுக்கு ஒரு காஸ்ட், நீங்க அமீர் கானுக்கு ஃப்ரீயாலாம் நடிக்க போறதில்ல எல்லாரும். ஏதாவது ஒரு காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரஜினி சாருக்கு என்ன பெரிய சம்பளமா இருக்கும். அவரே சொல்லிட்டாரு வந்து லோகேஷ் கனகராஜ் என்னோட சம்பளம் 50 கோடின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு இந்த படைப்பினுடைய பட்ஜெட் எவ்வளோ இருக்கலாம்? ஒரு 450 கோடி இருக்கலாமா? 500 கோடி இருக்கலாமான்றது ஒரு எஸ்டிமேட் தான். அது எக்ஸாக்ட் பட்ஜெட்ன்றத அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து பார்ட் ஆஃப் சன் நெட்வொர்க் லிமிடெட். சன் நெட்வொர்க் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கடைசியில டிக்ளேர் பண்ணுவாங்க. எவ்வளோ காஸ்ட், எவ்வளோ ரெவென்யூலாம் பண்ணுவாங்க. இன்ஃபாக்ட் ஜெயிலர் வந்து கலெக்ஷன் 600 கோடின்றது அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லயே வந்துருச்சு. அவங்க பேலன்ஸ் ஷீட்லயே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. 600 கோடி இந்த படம் கிராஸ் வசூல் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்ல வந்தது. அவங்க டிக்ளேர் பண்ண நம்பர்லாம். அதனால அந்த டைம்ல வரும் நம்மளுக்கு. அடுத்த வருஷம் ஏப்ரல், மேல நம்மளுக்கு வரும் பப்ளிஷ் ரிப்போர்ட்ல. இப்போ வராது நம்மளுக்கு. ஆனா ஒரு 450, 500 கோடின்றத ஈஸியா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இந்த படம் இவ்வளோ பட்ஜெட் ஆயிருக்கும். ஏன்னா ரஜினி சாருக்கு ஒரு 200 கோடி வச்சுங்களேன். கணக்கா வச்சுக்கிட்டீங்கன்னா அது மினிமமா 400, 450 கோடி பட்ஜெட் வந்திருக்கும். இப்போ வருமானமா என்ன வரும்ன்றத நம்மளால இப்போ கணிக்க முடியாது. என்னன்னா தமிழ்நாடு வந்து அவங்க ஓனா தான் ரிலீஸ் பண்றாங்க. த்ரூ ரெட் ஜெயின் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு தான் மிகப்பெரிய ரெவென்யூ. அப்படி இருக்கிற பிசினஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி எவ்வளோ கலெக்ஷன் வருதோ அதுபடி தான் அவங்க பண்ண போறாங்க. அப்போ நம்மளால இப்போ எக்ஸாக்ட்டா எவ்வளோ இந்த படம் கலெக்ட் பண்ண சொல்ல முடியாது. கர்நாடகா வித்திருக்காங்க, கேரளா வித்திருக்காங்க, ஓவர்சீஸ் வித்திருக்காங்க. நார்த் இந்தியா இன்னும் விக்கல. எதுவும் டைப் பண்ணல. ஓவர்சீஸ் பண்ணியாச்சு. இப்போ தெலுங்கு, ஆந்திரா பண்ணிட்டாங்க. இப்போ இது மட்டும் வச்சு நீங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. தமிழ்நாடு எப்படி பண்ணுதோ அதை வச்சு தான் பண்ண முடியும். சேட்டலைட் அவங்க விக்கல. சேட்டலைட் அவங்ககிட்ட தான் இருக்கும். டிஜிட்டல் மட்டும் தான் வித்திருக்காங்க. இப்போ எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்க. இப்போ முக்கியமான ரைட்ஸ் எதுவுமே விக்கல. சேட்டலைட் விக்கல. ஏன்னா விற்க மாட்டாங்க. அது அவங்களோட கம்பெனி படம். அடுத்ததா வந்து தியேட்டர்கள் பொறுத்தவரைக்கும் அவங்க ஓன் ரிலீஸ் தான் பண்றாங்க. அப்ப யார் எந்த பேசிஸ்ல நீங்க வந்து இவ்வளவு படம் வருமானம் வரும்னு சொல்றீங்க? யாராவது சொல்றாங்கன்னா யூடியூப்ல சொல்லும்போது நான் சொல்லுவேன், "ஏங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லணும். என்னன்னா வியாபாரம் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஓவர்சீஸ் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா. அப்ப நார்த் இந்தியா கூட இன்னும் விக்கல. தமிழ்நாடு அவங்க விக்க போறதில்ல. இது விக்க போறதில்ல. சேட்டலைட் விக்க போறதில்ல. எந்த பேஸ்ல ரெவென்யூ அரைவ் பண்றீங்க?